வார்ம் அப் டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாக் அப் அண்ட் டவுன் 20 மீட்டர்ஸ் ஜாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஃப்ரண்ட் கிக். இது பண்ணும்போது உங்களோட குதிகால் கீழே இருக்கணும், மேலே தூக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், 2 முட்டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ போகக்கூடாது. திரும்ப ஜாக் பேக். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் பேக் கிக்கு. காலை இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போகணும், கையை முன்னாடி வச்சுருக்கணும். இதுலேயும் 2 முட்டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நீங்கள் நீட்டுற மேலே கையும் காலும் வந்து கீழே தரைக்கு வந்து பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். திரும்ப ஜாக் பேக். நெக்ஸ்ட் க்ளூட்ஸ் ஆல்டர்னேட். இது பண்ணும்போது முன்னாடி பெண்ட் பண்ணிடக்கூடாது, முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது. உங்களோட கீழே இருக்கிற காலோட முட்டியை மடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இன்னொரு கால் முட்டியை பிடிச்சி நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் செஸ்ட் பகுதியை நோக்கி இழுத்துட்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அது இழுக்கணும். திரும்ப ஜாக் பேக். நெக்ஸ்ட்டு லஞ்ச் அண்ட் ட்விஸ்ட். இந்த மாதிரி லஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கையை மேலே தூக்கணும், ஆல்டர்னேட் சைடு கை மேலே தூக்கணும். இப்போ வலது காலை முன்னாடி வைக்கிறீங்கன்னா இடது கையை மேலே தூக்கணும், இடது காலை முன்னாடி வைக்கிறீங்கன்னா வலது கையை மேலே தூக்கணும். தூக்கிட்டு கீழே இறங்கிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் சாயணும். இந்த மாதிரி மறுபடியும் ஜாக் பேக். நெக்ஸ்ட்டு ஹிப் ரொட்டேட்டர்ஸ். காலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு கை வந்து முட்டி கடியிலையும் இன்னொரு கை வந்து உங்களோட குதிகால் கிட்டேயும் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஜாக் பேக். அடுத்தது டோஸ் அப் பெண்டு. இதில் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் பெண்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் உங்களோட எந்த காலோட கெட்ட விரல் வந்து மேலே வச்சுருக்கீங்களோ அந்த காலோட முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முட்டி பெண்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு காலோட முட்டி பெண்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட வலது காலோட முட்டி பெண்ட் ஆகிருக்கும், அப்போ தான் இடது கால் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும். ஜாக் பேக். அடுத்தது ஹை நீஸ். இது எல்லாமே 20 மீட்டர்ஸுக்கு. மறுபடியும் ரிட்டர்ன் ஜாக் பேக் போகணும். அடுத்தது வந்து பட் கிக். ஜாக் பேக். நெக்ஸ்ட் கேலப்பிங். அதே மாதிரி இடது கால்னா வலது கை மேலே தூக்கணும். அடுத்தது லேட்ரல் ஷஃபிள். இந்த மாதிரி சைடில் ரன் பண்ணணும். உங்களோட டோஸில் லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் ஸ்குவாட், ஹாஃப் ஸ்குவாட் மாதிரி நேராக நின்றுக்கிட்டு பண்ணாமல் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிட்டு. அடுத்தது ஹிப் அவுட் டு இன். அதாவது உங்கள் காலை வந்து வெளி பக்கத்துலேருந்து தூக்கி உள் பக்கத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
திரும்ப ஜாக் அப் அண்ட் டவுன் 20 மீட்டர்ஸுக்கு.